அனைவருக்கும் அன்பு வணக்கம். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் சிஜேபி கட்சியினரும் அவர்களுக்கு ஆதரவாக இளைஞர்களும் எடுத்த போராட்டத்தில் சில முக்கிய நகர்வுகள் நேற்று இரவிலிருந்து நடந்திருக்கு. அது என்னென்ன நகர்வுகள், அதன் பின்னாடி அதனை ஒட்டி வெளியாகிற அடுத்த கட்ட தகவல்கள் என்ன அப்படிங்கிறது பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது நேற்று நள்ளிரவில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். அந்த வீடியோவில் இந்த மாணவர்களினுடைய போராட்டம் தொடர்பான சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தாரு. நண்பர்களே, எனக்கு தெரியும், வினாத்தாள் கசிவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு இது மிகவும் வேதனைக்குரியது. அதனால்தான் வினாத்தாள் கசிவு சம்பவத்திற்கு பிறகு இதுவரை கடந்த 2.5 மாதங்களில் பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். எங்களின் மிக முக்கியமான பொறுப்பு மாணவர்களின் 1 வருடம் வீணாக கூடாது என்பதுதான். உடனடியாக தேர்வுகளை நடத்துவது மிகவும் அவசியமாக இருந்தது. அரசு இப்போது முழு பலத்தையும் பயன்படுத்தி குறுகிய காலத்தில் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத ஏற்பாடு செய்தது. மேலும் 5-6 நாட்களுக்கு முன்பு 19ஆம் தேதி தேர்வு முடிவுகளும் வெளியாகிவிட்டன. நாடு முழுவதும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் இத்தோடு திருப்தி அடைபவர்கள் அல்ல. அதனால்தான் நான் இன்று விரைவு நீதிமன்றம் அமைக்க துறைகளுக்கு உத்தரவிட்டிருந்தேன். இன்று துறைகள் தொடர்ந்து கடினமாக உழைத்து நேற்று நள்ளிரவில் என்னிடம் வரைவு அறிக்கையை சமர்ப்பித்தன. விரைவு நீதிமன்றம் மற்றும் கடுமையான தண்டனைக்கான விதிகளுடன் கூடிய இந்த வரைவு நாளை அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். அமைச்சரவை சகாக்களின் ஆலோசனைகளுக்கு பிறகு அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்படும். மேலும் திங்கட்கிழமை முதல் நாடாளுமன்றத்தின் 2வது வாரம் தொடங்கும் போது விரைவில் அந்த மசோதாவை அவையில் நிறைவேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும். அதுல அவர் முக்கியமாக சொன்ன விஷயம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இந்த மாதிரி மாணவர்கள் போராடுறது அப்படிங்கிறத விஷயங்கள்ன்றதுல நாங்கள் இந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவகாரங்களை கையாள்வதற்கு ஒரு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான ஒரு மசோதாவை திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அந்த வீடியோவில் சொல்கிறாரு. நாங்கள் ஏன் இந்த உடனடியாக ஒரு நீட் எக்ஸாமை வச்சோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பதிலை சொல்கிறாரு. அதாவது மாணவர்களினுடைய ஒரு வருட படிப்பு வேஸ்ட்டாக போகக்கூடாது, ஒரு வருட காலம் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உடனடியாக நாங்கள் அந்த மறு நீட் தேர்வை வச்சு அதை முடிச்சிருந்தோம். அந்த நீட் தேர்வு முடிவுகள்லாம் வெளியானது அப்படிங்கிற தொடர்பாக அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அண்ட் மோரோவர் நான் சொன்னது மாதிரி இந்த நீட் விவகாரத்தில் மாணவர்களினுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் அவங்களோட போராட்டத்துக்கெல்லாம் ஒரு பதிலாக இருக்கும் வகையில் ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கிறோம். விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறார். உடனடியாக அபிஜித் தீப்கே அவரும் வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமாக முன்வச்ச கோரிக்கையான அதாவது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற விஷயம், அது நடவாத வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் மாணவர்கள் போராட்டம் இது தற்காலிகமாக முடிச்சு வச்சிடலாம், ஏதாவது பண்ணி இதை ஒருவேளை இதை சொன்னால் மாணவர்களுடைய போராட்டம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காக இந்த வீடியோ வெளியிடப்பட்டதோ என்னவோ. ஆனால் அதெல்லாம் நடவாது அப்படிங்கிறது தற்போது அபிஜித் சொன்ன வார்த்தைகள் மூலமாக தெரிய வருது. அதே நேரம் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்ட அதே நேரத்தில் சைட் பை சைடு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஜேபி நட்டா அவர்கள் அவரோடு சேர்ந்து ஜிதேந்திர சிங் ஆகியோர்லாம் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிற சோனம் வாங்சுக் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து உண்ணாவிரதத்தை கடைபிடித்து வந்தார். அவருடைய ஒரு 26 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சோனம் வாங்சுக் என்ன சொன்னாருன்னா, உண்ணாவிரதத்தை நான் முடிக்கணும்னா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க, என்னன்னா நாடாளுமன்றத்தில் இந்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஒரு விவாதத்தை நடத்துங்க, நாடாளுமன்றத்தில் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான அந்த
நடவடிக்கைகளை நாடாளுமன்றத்துக்குள்ளே எடுங்க. ஏன்னா தற்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதற்குரிய நடவடிக்கைகளை அங்கே பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் கேட்டிருந்தார். அப்போ அதற்கு நாங்கள் இதை பண்ண இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வர இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரதமர் மோடி அவர்கள் வீடியோ வெளியிட்டு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அது தொடர்பான உத்தரவாதத்தை அங்கே நேரில் சென்று ஜேபி நட்டா அவர்கள் கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து தன்னுடைய 26 நாட்களாக தொடர்ந்துட்டு இருந்த தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை சோனம் வாங்சுக் அவர்கள் நிறைவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துட்டாலும் கூட, ஏன்னா சோனம் வாங்சுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா, ஒருவேளை ஒரு மரணம் நிகழுது அப்படின்னா அது உலகளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு, பாஜக அரசுக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமானமாக அது அமையும், ஒரு தலைகுனிவாக அமையும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த நகர்வுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் இப்போ புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதன்படியே அங்கே சோனம் வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடிச்சிட்ருக்கிறார் இப்போதைக்கு. அதுவே இந்த பக்கம் மாணவர்களுடைய சிஜேபி கட்சியினர் மற்றும் மாணவர்களுடைய குரல் என்னவா இருக்குது, அவங்க ஒரு 3 கோரிக்கைகள் வச்சாங்க. அந்த 3 கோரிக்கைகளில் பிரதானமான கோரிக்கைன்றது இந்த தவறுகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அப்போ அது நடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த போராட்டம் நிறைவடையாது அப்படிங்கிறத அபிஜித் தீப்கே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான நகர்வுகள் தான் தற்போது முக்கியமான நகர்வுகளாக நடந்திருக்கு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை இந்த மசோதாவில் என்னென்ன விஷயங்களை மத்திய அரசு சொல்ல போகுது, அதில் விவாதங்கள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அதுவே பிரதமர் மோடி அவர்கள் இந்த விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். இந்த வீடியோ வெளியிட்டதன் பின்பாக ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இதில் முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வீடியோவை எடுத்துக்குவோமே, அந்த வீடியோவில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு விஷயத்தை வைக்கிறார். என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோ ஒரு 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 வெற்றுத்தன்மையானது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. 2024 வருஷம் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தினுடைய முக்கியமான சூத்திரதாரிய சிபிஐ நேற்று நீதிமன்றத்தில் குற்றமற்றவர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது இத்தகைய விசாரணையை தான் நீங்கள் நடத்த போகிறீங்களா? ஏன்னா உங்ககிட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் எதற்காக இந்த விரைவு நீதிமன்றங்கள் பற்றின நாடகம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அது தொடர்பான கேஸில் சிபிஐ இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்களே. உங்களுடைய ஒரு பிரதான விசாரணை அமைப்பாக இருக்கிற சிபிஐ இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்புறம் உங்களோட விசாரணையை நாங்கள் எப்படி நம்புறது? அப்போ உங்ககிட்ட ஆதாரம்னு ஒன்று இருந்திருந்தா, ப்ராப்பர் ஆதாரங்கள் இருந்திருந்தா தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த விரைவு நீதிமன்றங்கள் எதற்கு? அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தானே நடக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு வெற்றுத்தன்மையான இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நகர்வுகள் எதற்கு அப்படிங்கிறத தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேட்கிறார். தொடர்ந்து ராகுல் அவர் ஒரு ட்வீட் போட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் அவர் குறிப்பிடுற விஷயம், மோடி அவர்களே தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு தான் உங்களை மாணவர்கள் வலியுறுத்துறாங்க. இந்த மோசமான வீடியோ மூலமாக அவங்களோட இன்டெலிஜென்ஸை நீங்கள் அவமதிக்காதீங்க அப்படின்ற விஷயத்த ராகுல் அவர்கள் குறிப்பிடுறாரு. மோரோவர் அவர் ஒரு 3 பாயிண்ட்டை சொல்கிறாரு, இதை பண்ணுங்க அப்படின்னு. பிரதான பதவியிலிருந்து நீக்குங்க, மாணவர்களை தாக்கினாங்க இல்லையா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அவங்கள தண்டியுங்க, அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஸோ அந்த வீடியோவினுடைய சாராம்சம் உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான தந்திர வேலைகள் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ராகுல் அவர்கள் ஆகியோர் சொல்வதன் மூலமாக நம்மளுக்கு இப்போது கொஞ்சம் அது குறித்த ஒரு புரிதல்கள் எல்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு, அது குறித்த விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் அவர் இன்னொரு முக்கியமான விஷயம், சோசியல் மீடியாவில் தற்போது இன்னொரு ஒரு பிரதமர் மோடி அவர்கள் பேச்சில் ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது நாடு முழுக்க நாங்கள் நீட் தேர்வு வச்சோம், அதனுடைய முடிவுகள் எல்லாம் ஜூலை 19ஆம் தேதி வெளியாச்சு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அந்த வீடியோவில் சொல்லுவார். ஆனால்
நீட் தேர்வு முடிவுகள் வெளியானது அப்படிங்கிறது ஜூலை 16ஆம் தேதி. அப்போது பிரதமர் மோடி அவர்களே தவறான தகவலை சொல்கிறாரு அப்படிங்கிறதன் மூலமாக தற்போது மற்றும் ஒரு கோணத்தில் அந்த வீடியோ விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியாக பிரதமர் மோடி அவர்களுடைய வீடியோவை சுற்றி அடுத்த கட்ட அப்டேட்ஸ், அந்த அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டி இப்போ அடுத்த கட்ட அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் மாணவர்களுடைய போராட்டம் முடிஞ்ச மாதிரி தெரியலை, சிஜேபியினுடைய போராட்டம் முடிஞ்ச மாதிரி தெரியல. அவங்க ஒரே குறிக்கோளாக இருக்கிறாங்க, தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவியிலிருந்து விலக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல. அண்ட் மோரோவர் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்து போன மாணவர்களுடைய குடும்பத்தாருக்கு ப்ராப்பர் ஒரு இழப்பீடுன்றதெல்லாம் போய் சேரணும். அண்ட் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப பர்டிகுலர்லி ரொம்ப கீனாக அதை முன் வச்சு போராட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் பூர்த்தி செய்யும் வகையில் அளவுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா? இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கு, மத்திய அமைச்சரவை கூட்டம். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மோடி சொன்ன அந்த விரைவு நீதிமன்றங்கள் தொடர்பான அந்த மசோதா குறித்த விவாதங்கள், ஆலோசனைகள் எல்லாம் நடக்க இருக்கு. அதை தொடர்ந்து என்ன இன்னைக்கு பாஜக தரப்பில், மத்திய அரசு தரப்பில் என்ன தகவல் வெளியாக போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எதிர்கட்சிகளும் இதை விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய பதிவு மூலமாக சொல்கிறாரு, நாங்கள் நாடாளுமன்ற அவைய அதாவது அந்த நாட்டினுடைய எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுறோம், நீங்கள் அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் முதல்ல 11 மணிக்கு நீங்கள் நைட்டு வீடியோ வெளியிடுறீங்க, 11 மணிக்கு தொடங்கி நடக்கிற இந்த நாடாளுமன்றத்தில் ஏதாவது பேசுங்க, மற்றபடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்புறம் கன்சிடர் பண்ணலான்ற மாதிரியான ஒரு விஷயங்களை, நீங்கள் செஞ்ச பிழைகளை மாணவர்கள் இப்போ திருத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பதிவில் குறிப்பிடுறாரு. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து. மொத்தத்தில் பாஜக அரசுக்கு ஒரு நெருக்கடி வலுத்து வருகிறது இளைய சமுதாயம் மூலமாக. அண்டு இந்த போராட்டம் மக்கள் மத்தியிலையும் நிறைய ஆதரவை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே போனால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மொத்தத்தில் மாணவர்களின் முன் பாஜக அரசு அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், அவங்க முன் வச்ச முக்கிய கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவியிலிருந்து நீக்குமா இந்த மத்திய பாஜக அரசு? ஏன்னா அது வரைக்கும் மாணவர்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அது தொடர்பான தகவல்களோடு உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.